அனைவருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகளை பாதுகாக்கிறாங்களே அவங்களை பத்தியும் ஜல்லிக்கட்டு ஆர்வலை பத்தியும் தொடர்ந்து நம்ம நேரம் சந்திச்சு அவங்க அனுபவங்களை வந்து தொடர்ந்து நம்ம பதிவு போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை பாகுபலி குரூப் தான் சந்திக்க வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு அந்த குரூப்பை பத்தியும் அவங்க வளர்க்கக்கூடிய காளைகளை பத்தியும் பல சுவாரஸ்ய தகவலை வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. சரிண்ணா, உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்க. நம்ம வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் சினியம்பட்டு கிராமம்ண்ணா. நம்ம கிராமம். ஓகே. என் நேம் வந்து சதீஷ்ண்ணா. பிளஸ் இந்த பாகுபலி குரூப் பத்தி சொல்லுங்களேன். இந்த குரூப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா நான் இருக்கேன் அந்த குரூப்ல. இப்போ 4.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அந்த குரூப்ல வந்து. இந்த குரூப் வந்து இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து இந்த குரூப்ல வந்து 4 வருஷமா பயணிக்கிறோம்ண்ணா. சரி, நம்ம கிட்ட ஒரு 5 காலம் இருக்குண்ணா. ஜல்லிக்கட்டு வந்து உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு அது சொல்லுங்க. நம்மளுக்கு இது வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த காளை மேல வந்து ரொம்ப ஈர்ப்புண்ணா. இது வந்து நம்ம சின்ன வயசுல என்னோட தாத்தா வந்து எங்க வீட்டுல வந்து 2 காளைகள் வச்சு பராமரித்திருந்தாங்க. நான் குழந்தையா இருக்கிறோமே இது வந்து நான் பராமரிச்சிருக்கேன், பார்த்திருக்கேன், எல்லாமே பார்த்திருக்கேன். அதுல இருந்தே எனக்கு ஆர்வம் அதிகம். ஆனா நம்மளால அந்த வயசுல வந்து இதை எடுத்து பண்ண முடியாது. இப்ப என்னோட மெச்சூரிட்டி எனக்கு ஒரு குடும்பத்தை நான் பாக்குற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன். அதனால இப்ப நான் வந்து ஒரு 4 காளை வச்சு பராமரிச்சு பாத்துட்டு இருக்கேன். ஃபுல்லா மாதிரி பாத்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம கட்டுத்தரையில 2 காளை இருந்ததுன்னா 2 காலையில ஒரு காலை வந்து நம்மளுக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்ததுன்னா நம்மள வெளியே காமிச்சதே ஒரு காலைனா அது நம்ம ராசியான காலை. சரி, அது நம்மளை விட்டு போயிடுச்சு. ஜல்லிக்கட்டுல வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அதை பத்தி சொல்லுங்க. நண்பர் வந்து சப்போர்ட்னா இந்த 4.5 வருஷத்துல இந்த ஊர்ல வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் அதிகமா இருக்குண்ணா. எப்படி அதிகமா இருக்குன்னா இளைஞர்களும் சரி, நீங்களே பாத்திருப்பீங்க வரப்ப எவ்வளவு பசங்க எவ்வளவு பேரு சின்ன பசங்க கூட எம்மா பேரு இதுல வந்து ஆர்வம் ரொம்ப நம்ம இந்த ஊர்ல வந்து ரொம்ப ஆர்வமா பட்டு எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தது இல்லை, இவ்வளவு அவங்க வயசுல பாத்துருக்க மாட்டாங்க. நான் ஏன் சின்ன பிள்ளையில பார்த்தேன். இப்ப இருக்க காலகட்டத்துல இந்த ஊர்ல வந்து ரொம்ப அழிஞ்சு போயிடுச்சு. சரிங்க, காலைகளே இல்ல, ரொம்ப அழிஞ்சு போயிடுச்சு. சரிங்க, நம்ம பராமரித்தல் எல்லாம் ஆர்வமா பாக்குறாங்க. சரிங்க, மாடு நாட்டு மாட்டை வந்து ஒரு ஆர்வமாவே பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஊர்ல சினிமட்ட கிராமத்துல நான் புடிச்சிட்டு போனேன்னா வீதியில மாடு பூதுறா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தோட பாக்குறாங்க. சரிங்க, அது வந்து ரொம்ப அழிஞ்சு போயிடுச்சு. சரிங்க, நிறைய இளைஞர்கள் வந்து இருக்காங்க. இப்ப இந்த 4 வருஷத்துல ஷெட்ல அக்கம் பக்கம் இருக்க ஊர்களும் இளைஞர்களும் ரொம்ப ஆர்வப்பட்டு நிறைய கண்டுகள்லாம் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி இன்னும் இளைஞர்கள் வந்தாரு. நான் அதெல்லாம் ரொம்ப பெருமை. அண்ணா பத்தி சொல்லுங்களேன். அண்ணன் மகேஷ் அண்ணன் இவருதான் நம்ம செட்டு 4 வருஷம் பயணத்துல ஒரு நண்பர் மூலமா அறிமுகம் ஆன. சரி, அதுல இருந்து இன்னமும் எப்படி பழக்கம் இருந்ததோ அதே போல இருக்காங்க. சரி, ரொம்ப ஒத்துழைச்சு எல்லாமே பண்றது எல்லாமே செட்டு. அண்ணனை தெரியாம இருக்காது வேலை. சரி, நான் வந்து முத காலை எடுத்தது அண்ணன் கிட்ட சொல்லி. சரி, ஆனா உண்மையா சொல்றேன், அண்ணன் கிட்ட சொல்லி எடுத்து அது எனக்கு வந்து நல்ல பேர் எடுத்து கொடுத்து. சரி, வெளி உலகத்தை காமிச்சதே இந்த ஊர்ல இருந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து சினியம்பட்டு கிராமத்துல காலை இருக்கான்னு எங்க மாவட்டத்துல இருக்கவங்களே எனக்கு நிறைய பேர் சமூக வலைதளங்களை மெசேஜ் பண்ணி நீங்க திருவண்ணாமலையான்னு கேட்ட அந்த அளவுக்கு பெருமையா வெளி காமிச்சு விட்டாரு அண்ணன் ஒண்ணு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பயும் இன்னும் நல்ல பயணிகள் வரைக்கும் இதே மாதிரி தொடரணும். சரி, தொடர்ந்து இப்ப உங்கள்கிட்ட பேசுவோம். அண்ணன் பேசலாங்களா? நீங்க சொல்லுங்க. நான் இப்ப இவங்களை பத்தி இந்த குரூப் பத்தி நீங்க சொல்லுங்க. நமக்கு வந்து என்ன ஒரு சந்தோஷம்னா, நாம் வந்து சேலம் மாவட்டம் தான் நம்ம பகுதி. நம்ம பகுதியில் நிறைய பசங்க இருக்காங்க. பக்கத்து மாவட்டத்துல வந்து ஜல்லிக்கட்டுல நம்ம வந்து ஜல்லிக்கட்டுனா நமக்கே தெரியும், உங்களுக்கு டீசெண்டா பக்காவா இருப்போம். ஒவ்வொரு பசங்களையும் இப்படிதான் இருக்கணும், படிச்சுக்கிட்டே காலை வள, அதான் நல்லா இருக்கும். வீட்டுக்கு போ, நீ காலை வளர்க்க ஆரம்பிச்சா உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சும்மா தான். அதனால நீ படிச்சுக்கிட்டே தான் எல்லா வேலையும் செய்யணும், வேலைக்கு போயிட்டு தான் இதெல்லாம் செய்யணும். அந்த மாதிரி ஒரு அறிவுறுப்படுத்துவோம். சரிங்க, அதுக்கடுத்து ஏதாவது சின்ன சின்ன விஷயம் தவறு இந்த மாதிரிலாம் பண்ணாதரா, இந்த விஷயம் உன்னை எதிர்காலத்துல பாதிச்சிரும் அப்படிங்கிற விஷயத்த எங்களால என்னென்ன முடியுதோ. ஏன்னா செட்டை தாண்டி இப்ப ஜல்லிக்கட்டுன்னு பொதுவா அந்த பிரச்சனை வந்தா கூட என்னால என்ன முடியுதோ, என் கை சக்தி என்னோட திறமைக்கு என்ன முடியுதோ செஞ்சு கொடுப்போம். சரிங்க, சதீஷ் அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து நல்ல ஒரு பையன். இந்த பகுதியில ஒரு சின்ன பசங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. சரிங்க, சதீஷே சொல்லுவேன், சின்ன பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா அடுத்த தலைமுறைக்கான ஒரு செய்தி அதை கொண்டு போய் சிறப்பா சேர்க்கணும். எந்த ஒரு சின்னத்தை நாம ஒரு தவறு பண்ணிட்டோம்னா அது பெரிய அளவுல பாதிச்சிடும். சரிங்க, நம்ம இப்படி போகக்குள்ள ஒரு ஆடாவுடைய போறது வர்றது அந்த மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டு ஃபீல்டு அதான் மெயினா நடந்துட்டு இருக்கு. சரிங்க, அந்த மாதிரி முறைகள் இருக்காம ஒரு புதிய ஒரு ஜல்லிக்கட்டு நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து இதை என்ன கத்து கொடுத்துட்டு போறாங்கிறது ரொம்ப முக்கியமா நினைக்கிறேன். அதனால நான் எவ்வளவு செலவு எங்களுக்குன்னு ஒன்றும் பெரிய வருமானம்லாம் இல்ல, இருந்தாலும் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து இந்த விஷயத்துல எங்களால எங்கெங்க போக முடியுதோ அங்க போய் செஞ்சுட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு புகழ் அது பாகுபலி குரூப்னாவே தெரியும் இன்னைக்கு எல்லாருக்குமே. அது எனக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து நீங்க இருக்கிறது, நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பிளஸ் உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நான் தொடர்ந்து இப்ப நம்ம காளைகளை பத்தி பார்க்கலாமா? கண்டிப்பா. சரி, காலை பேர் வந்து அதிரானா. சரி, இது வந்து இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு 1.5 வருஷமா இருக்கு. இப்ப புதுசா நம்ம எடுத்தோம். 1.5 வருஷமா இருக்கு. இது பேர் வந்து அதிரா. இது வந்து வாடியில வந்து நல்லா ஜம்ப் அடிச்சு போக்குல நல்லா போகும். சரி, நல்லா போக்குல போகும். 1.5 வருஷமா இருக்கு. அழகுக்கு மாடு. நம்ம வீட்டுல கட்டித்தரல அழகுக்குன்னா இதான். நம்ம கட்டித்தரல கட்டிட்டு மாட்டை பார்த்தாவே ஒரு நிம்மதி. நம்ம அப்படி உள்ள கட்டிட்டு உட்காந்து பார்த்தோம்னா ஒரு நிம்மதியா இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு அழகான நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதா இது எடுத்தது. சரி, இந்த காலை வந்து எத்தனை களங்கள் கண்டு அதை சொல்லுங்க. நம்ம கிட்ட வந்து இப்போ ஒரு வாடி தானே அடிச்சிருக்கு.
இருக்கு. சரிங்க ஏன்னா 1.5 வருஷம் தான் ஆகுதுன்னு ஒரு வாடி தான் அடிச்சிருக்கு. சரிங்க. ஒரு வாடியில மட்டும் போக்குல வந்திருக்கு. சிறப்பா வந்திருக்கு. சிறப்பா கண்டிப்பா அந்த காலை வந்து அந்த வாடியில இருந்து அப்படியே வெளியே வந்து அது ஜெயிச்சு வர்றப்ப அந்த வர்ணையில அறிவிக்கிறாங்க ஜெயிச்சு அப்படி இருக்கு. உங்களை அதை கேட்கறப்ப எப்படி இருந்துச்சு? உண்மையா சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம நிறைய வீடியோல பாத்துருக்கேன். ஏன்னா வெளியே நிறைய ஊர் பேர் வந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய பேர் வந்து எங்க ஊர் பேர் வந்து வெளியே ஒலிக்கணும்னு. ஆனா உண்மையா சொல்லணும்னா அந்த கஷ்டத்தை வந்து எனக்கு தான் அந்த ஒரு, ஏன்னா வெளியே தெரியாத ஒரு மாவட்டத்துல இருந்து வந்து அவுத்து அந்த பேர் வர்றது வந்து எனக்கு தான் ரொம்ப, எனக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப நம்ம ஊர் பேர் அங்க வரணும் அந்த மாதிரி. ஆனா திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்றப்ப இது வந்து ரொம்ப அடிபட்டு அழிஞ்சு போனதுல இருந்து வந்து அவுக்குறோம் அப்படின்றப்ப ஒரு சந்தோஷம். நம்ம ஊர் பேரு மைக்ல வருது சரிங்க அப்படின்னு கேக்குறப்ப. சரிங்க. மேலும் வந்து வருங்காலத்துல வந்து இந்த காலை வந்து பல்வேறு கலைகள் கலந்துட்டு உங்களுக்கும் உங்க ஊருக்கும் பிளஸ் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் பேர் வாங்கி சொல்லி கேட்டுக்கிறேன். நம்ம தொடர்ந்து அடுத்த காலை பார்க்கலாம். காலை பார்க்கலாம். ஆனா இப்ப நீங்க அந்த காலை பத்தி அருமையா தகவல் சொன்னீங்க. இந்த காலை பத்தி சில தகவல் சொல்லுங்க. இது வந்து நம்ம தம்பி தானா. சரி, நம்ம தம்பி தான், நம்ம கூட பிறகுல. ஆனா நம்ம தம்பி இது நம்ம செட்ல இணைஞ்சு இப்போ புதுசா எடுத்திருக்காப்புல. புதுசா எடுத்து இந்த வருஷம் கலங்காலத்துக்காக எடுத்திருக்காரு. சரிங்க, தம்பிட்ட பேசலாமா? பேசலாம். தம்பி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. பிரதாப். பண்ணிட்டு இருக்கீங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அண்ணன் நம்ம மகேஷ் அண்ணன் வந்து லாயர் ஆக்கலான்னு ஆக்குறாரு. கண்டிப்பா வந்து நீங்க வருங்காலத்துல நீங்க லாயர் ஆகணும். கண்டிப்பா வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சரிங்க, இந்த காலை பத்தி ஒரு தகவல் சொல்லுங்களேன். நான் இது பேர் வேலைன்னா புள்ளியில போய் பிடிப்போம். நான் மட்டும்தான் பிடிப்பேன். நானும் எங்க அண்ணன் பிடிப்போம். பிடிக்கும் போது அமைதியா இருக்கும். எங்க வீட்டுல குழந்தை மாதிரி வளர்க்குறேன். சரி, இது கலங்கள் கொண்டு போயிருக்கீங்களா? இல்ல, நான் இது வரைக்கும் 2026ல அண்ணன் ரெடி பண்ணிருக்காரு. கண்டிப்பா வந்து ஒரு 2026ல இந்த கலங்கள் கண்டு வெற்றி வாங்கி சூடி உங்களுக்கும் உங்க டீமுக்கும் பேர் வாங்கி தரும். மகிழ்ச்சி. அதே மாதிரி நல்லா படிக்கணும். உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. தம்பி வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. முகேஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 11th படிக்கிறேன். ஜல்லிக்கட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, அப்படியே இந்த காலை பத்தி சொல்லுங்களேன். நான் மாடு பேர் வேலண்ணா. சரிங்க. திருவண்ணாமலை பாகுபலி வேலன். சரிங்க. நம்ம இது வரைக்கும் இன்னும் மாடு அவுக்கல. சரி, வாடியில அவுக்கல. நம்ம ஊராட்டம் மட்டும் கட்டி விளையாடுவோம். நல்லா பண்ணாங்கன்னா ஜம்பிங்ல வருவாங்க. ஜம்பிங் பண்ணி நல்லா விளையாடுவாங்க. சரி சரி. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 11th படிக்கிறேன். சரி, நல்லா படிக்கணும். அதே சமயம் ஜல்லிக்கட்டுல நீங்க இருக்க ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். ஆ. இப்ப தொடர்ந்து வந்து இப்ப நம்ம காளைகளை பத்தி நம்ம குரூப்பை பத்தி அழகா சொன்னீங்க. ஆமாண்ணா. இந்த காளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து இப்போ இந்த வருஷம் எடுத்ததுன்னா, சரி, இது வந்து நம்ம நம்ம வீட்டு பிள்ளை. இது 2வது காளை. சரிங்க. இது வந்து நம்ம திருவண்ணாமலை மண்ணு காடு, இன்னும் மண்ணு மாடு. சரிங்க. எங்க ஊர் மாடு, உங்க பூர்வீக மாடு. எங்க பூர்வீக மாடு, திருவண்ணாமலை பூர்வீக மாடு. ஆமாண்ணா. இந்த வருஷம் கலங்காலத்துக்காக 2026க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஏன்னா நம்ம மண்ணுல இருந்து போற ஒரு காலை எப்படி பண்ணணும்னு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்க. அதனால இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வாடியில எங்கேயுமே அடிக்கலாம். இந்த வருஷத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, உங்களுடைய பூர்வீகமான காலை. ஆமாண்ணா. பார்த்தாவே நல்ல தோரணையா இருக்கு. ரொம்ப அழகா இருப்பாரு. பாலில் அழகாவும் இருக்காரு, நல்லா தோரணையா இருக்கு. ஆமாண்ணா. கண்டிப்பா இவர் வந்து 2026 கலங்காண்டு வெற்றி வாங்கி சொல்லுவாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கேன். சரிண்ணா, ரொம்ப வாழ்த்துக்கலாம். நம்ம அடுத்த காலை பார்க்கலாம். அடுத்த காலை பார்க்கலாம். இப்ப நம்மளுடைய காளைகளை பத்தி அருமையா ஒவ்வொரு தகவலும் சிறப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா. இப்ப இந்த ஆட்டோல நிக்குது இல்லண்ணா, இந்த காளை பத்தி ஒரு தகவல் சொல்லுங்க. இதுவும் நம்ம நண்பரோட காலை தானே. சரி, நம்ம பக்கத்து ஒரு நண்பர்னா இப்ப எடுத்துட்டு வந்திருக்காரு. இவர் தானே அந்த காளை உரிமையாளர். சரி, வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா, நீங்க இந்த காளையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது வந்து நம்ம பசங்களா கும்பலா சேர்ந்து எடுத்தது, எல்லாம் கலெக்ஷன் பண்ணி. சரிங்க. அது மாட்டை வித்தரலாம், ஏதோ ஒரு பணம் பிரச்சனை வித்தலாம் இருந்தாங்க. அது வித்தா எப்படியா கறிக்கு தான் போகும் தெரியும். எனக்கு மாட்டோட ஆர்வம் அதிகமா இருக்கு. இவர் வந்து என்னோட அழகான நண்பர். இவரு எனக்கு பிடிச்சவர். இவர் சொன்னாரு, இது மாதிரி நம்மளுக்கு பேர் வாங்கி தரும், அந்த மாடு நல்லா இருக்கு, நல்லா அழகான மாடு, நல்லா இருக்கு, பாய்ச்சலும் அதிகமா இருக்கு, இது வளங்க வளர்த்தா உனக்கு ஒரு பேர் வாங்கிடும், நல்ல பேர் வாங்கி தரும், வளர்த்துக்குங்க, எதுவும் வைக்காதீங்க அப்படின்னாரு. அதனால வச்சிட்டு இருக்கோம். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வச்சிட்டு இருக்கோம். நம்ம பசங்களா சேர்ந்து வாங்க காளைங்களா. அது இன்னும் வாடியில களம் காணல. காலங்கள் இப்போ 2020 தயார் பண்ணி வச்சிருக்கீங்க. 2026ல கண்டிப்பா வந்து ஆண்டனி அது இன்னும் வருகின்ற கலங்களை கலந்துக்கிட்டு ஜெயிச்சு உங்களுக்கும் உங்க டீமுக்கு பேர் வாங்கி தரணும். வாழ்த்துக்கலாம். சின்னியம்பட்டை கிராமம். இந்த கிராமத்துல இவ்வளோ நீங்களே பார்த்துருப்பீங்க, இவ்வளோ இளைஞர்கள் வந்து இணைஞ்சு இது பண்றோம். சரி, பாகுபலி குரூப்ஸ்ல வந்து இப்போ 4 வருஷமா பயணிக்கிறோம். 4 வருஷமா இருக்கும். இதனால செட்டு பேர் ரொம்ப பாகுபலி குரூப்ஸ்ல இன்னும் மேலும் மேலும் நம்ம காளைகளை ஒத்து நம்ம இந்த மாவட்டத்துல வெளியே வந்து நல்லபடியா ஆசை வரணும், ஆசையா இருக்கு. சரிங்க. இவங்க இல்லைன்னா எதுவுமே என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் வெளியே போயிருக்கேன்னா எல்லாமே முழுக்க அவங்க தான் காரணம். சரிங்க. இப்ப எல்லாத்துக்குமே அக்கம் பக்கம் இருக்கிற ஊருங்க எல்லா நண்பர்களுமே சப்போர்ட் பண்றாங்க. சரிங்க. நான் ஒரு காலையை கூட ஒரு வாடியில வந்து அவுத்து இருக்க முடியாது நண்பர்கள் யாரும் கூட இல்லைன்னா. சரிங்க. ஆனா முக்கியமான ஒருத்தர் ஒரு நண்பர் இருந்தாரு, அவர் தவறிட்டாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாரு. எல்லாத்துக்கும் கூட இருந்தவரு, காளைகள் எல்லாம் பராமரிச்சு கூட இருப்பாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தவறி விட்டார். அது முடிஞ்சு பரவாயில்ல. அவர் வந்து நம்ம மண்ணை விட்டு போனா கூட நம்ம உங்களோட எல்லா மனசுல இருந்துட்டு அவர் ஆசிரியம் போது கண்டிப்பா உங்க கூட இருப்பார். எதிர்காலத்துல இப்ப உள்ள ஒரு
10-15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல வாடி ஜல்லிக்கட்டு நடத்தணுங்கிற ஒரு எய்ம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அதுக்கான ஒரு அடித்தளத்தை போட்டுவிடும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்ப இருந்தே கரெக்டா கொண்டு போனோம்னா நம்ம கவர்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கோம். மேலும் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் தான், ஒரு கிராமம் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிராமத்து பசங்க இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சில நாள் வர முடியல. சரிங்க. அதனால இந்த ஜல்லிக்கட்டு ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து செட்டை தாண்டி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அரவணைச்சு கொண்டு போவோம். சரிங்க. நம்ம டீம் பசங்க மட்டும் தான் இது மாதிரி யாரும் கண்டுக்கூடாது அப்படிங்கிறதுனால எங்களால் என்ன முன்ன சொன்ன மாதிரி தான் என்ன பண்ண முடியுமோ, ஒரு டோக்கன் விஷயமோ, ஒரு வாடிக்கு போறதோ, இந்த தூரத்துக்கு இந்த அதே மாதிரி பிளான் பண்ணிடுவோம். இந்த மாட்டுக்கு இந்த வாடி கரெக்டா இருக்கும், ஃபிட்டா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஏன்னா மாட்டி நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, அதனோட திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வேலை வாங்கணும், அந்த மாதிரி செயல்படுவோம். சரிங்க. இன்னொன்னு ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா நாங்க எதிர்பார்க்கறது ஒண்ணுதான், எல்லா இடத்துலயும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்கணும். சின்ன வயசுல இருக்குள்ளே சேலம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 17-18 வீதி நடக்கும். சரிங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு வீதி 2 வீதி நடந்தா அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஆயிடுது. எனக்கு தெரிஞ்சது பண்ணு இப்படி பண்ணு, இந்த விஷயத்தை இப்படி பண்ணு அப்படிங்கிறது என்னால புரிஞ்சது என்னமோ அப்படின்னு செஞ்சு கொண்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சியுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. வந்து இன்னைக்கு எல்லாமே ஒற்றுமையா இருந்து பல்வேறு காளைகள் நிறைய வாங்கணும், வளர்க்கணும், ஜல்லிக்கட்டுல தொடர்ந்து பயணிக்கும் சொல்லிட்டு என்னோட சின்ன சார்பா நான் வாழ்த்துறேன்.